சொல்றாங்க. கண்டிப்பா பெண்கள் எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டியவங்க தான். ஏன்னா பெண் அப்படிங்கிறவங்க சக்தி ஸ்வரூபமா சொல்லப்படுது. அந்த பெண்ணை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சாஸ்திரத்திலே பார்த்தோம் அப்படின்னா இந்திய கலாச்சாரத்திலே ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. பெண்களை மதிக்கிறது, பெண்களை பராமரிக்கிறது, பெண்களை பாதுகாக்கிறது, பெண்களை புகழ்றது அப்படின்றது. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துல, இந்த நாஸ்திக கண்ணோட்டத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெண் பாதுகாப்பு, பெண் உரிமை, அதான் பெண் பாதுகாப்பு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொருளை பாதுகாக்கிறோம் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்காக கிடையாது, அதனுடைய மதிப்பு தெரியறோம் என்ன பண்றோம், அதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. சோ அப்படி நம்ம பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்றான், முதல்ல அவன் அதான் யோசிக்கிறேன். இந்த உலகத்துல ஆண்கள் எல்லாம் இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா பெண்கள் வந்து சரியான பாதுகாப்பு இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்ஜுனன் அதான் யோசிக்கிறார். அதே போல பாகவதம் முழுக்க பார்த்தாலுமே கூட நிறைய பெண்களுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பாகவத்துல முதல் பிரார்த்தனை யார் பண்ணக்கூடிய பிரார்த்தனை தான் குந்தி மகாராணுடைய பிரார்த்தனை தான் இல்லையா. சோ பாகவதம் அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம். அந்த உயர்ந்த கிரந்தத்துல சொல்லக்கூடிய முதல் பிரார்த்தனை யாருடையதா இருக்கு, குந்தி மகாராணியோடதான் இருக்கு. அதே போல முழுமுதற் கடவுள் யாரு, கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரையே கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராஜராணி தான் இல்லையா. சோ அப்படி பெண்கள் வந்து ரொம்ப உயர்ந்தவங்களா கருதப்படணும். பெண்களை நம்ம நினைக்கணும். எப்படிப்பட்ட பெண்கள் நினைக்கணும், குந்தி மகாராணியை போன்ற பெண்கள், திரௌபதியை போல பெண்கள். அதே போல இங்க பார்த்தோம் இல்லையா இப்ப, சோ ஸ்ரீமதி ராதாராணியை போன்ற பெண்கள், இவங்களை போன்ற பெண்கள் என்ன பண்ணணும், ஒருத்தர் தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுடைய குணங்களை பத்தி ஒருத்தர் பேச ஆரம்பிக்கணும். சோ அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கணும். சோ இப்படி நம்ம சேவை பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா இந்த மாயிலிருந்து வெற்றி பெற முடியும். அதனால சாஸ்திரம் வந்து பெண்களை வந்து மாயை அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு, அதே போல நம்முடைய ஆன்மீகத்தை நம்ம பாதுகாப்பதற்கு தான். மாயை அப்படிங்கிறது தனியா எங்கேயும் கிடையாது. நாம் எப்ப ஒரு பொருளை நான் அனுபவிக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அது மாயா மாறி போயிடும். எப்ப அந்த பொருளை நான் வந்து கிருஷ்ணனுடைய சம்பந்தமா பார்க்க ஆரம்பிக்கிறோம், இது கிருஷ்ணனுடைய சொத்து, கிருஷ்ணனுடைய சேவைக்காக அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அது ஆன்மீகமா மாற ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆன்மீகத்துல இந்த எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆன்மீகத்துல எல்லாரும் ஆத்மா தான். ஆனாலும் ஆத்மா தாதுல இருந்தாலும் நம்ம இன்னும் ஆத்மா அப்படின்ற நிலைக்கு போய் சேரல. நம்ம எல்லாரும் உடலோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உடல்ல இருக்கும் போது இந்த உடலுக்குன்ட்டு ஒரு சில தர்மங்கள் இருக்கு. ஆணுக்குன்னு ஒரு சில தர்மங்கள் இருக்கு, பெண்ணுக்கு ஒரு சில தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை என்ன பண்ண அவங்க கடைபிடிக்கணும். யாருமே நம்ம யாரும் உற்பத்தி பண்றது கிடையாது. ஆணுடைய தர்மம் என்ன, பெண்ணுடைய தர்மம் என்ன அப்படிங்கிறது நம்ம யாரும் உற்பத்தி பண்றது கிடையாது. எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கிறது. சாஸ்திரத்துல அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தர்மத்தை அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா அதுதான் ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் என்ன பண்ணும் ஒருத்தருக்கு இன்னும் அவன் வந்து மேல மேல வளர்வதற்கு உதவிகரமா இருக்கும். சோ அதனால இங்க மட்டும் கிடையாது, ராமாயணத்திலயும் பாக்குறோம், மகாபாரதத்திலயும் அதான் பாக்குறோம். பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது. சோ மகாபாரதமும் ஒரு பெண்ணாலதான் ஏற்பட்டது. ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் கிருஷ்ணன் என்ன பண்ண மகாபாரத யுத்தத்தையே என்ன பண்றாரு, ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அதே போல ராமாயணத்திலயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டான், அவருடைய மனைவியை கடத்திட்டு போயிட்டான். சோ அந்த மனைவியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு வியாஜத்தினால என்ன பண்றாரு, ராவணன் அப்படின்ற ஒரு அழிச்சு அவனுடைய வம்சத்தையே என்ன பண்றாரு, நாசனம் பண்ணி ஸ்தாபனம் பண்ற, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு. சோ இப்படி நம்ம சாஸ்திரமானது பெண்களுக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அவங்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்களை எப்படி பார்த்து ரட்சிக்கணும், அவங்களை எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்படும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த சாஸ்திரத்தை புறக்கணிச்சுட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில இது பெண்களை ஏமாற்றி அவங்கள உபயோகப்படுத்துற, அவங்களை வந்து ஒரு அனுபவிக்கக்கூடிய பொருளாதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நாகரிக உலகம் சித்தரிச்சிட்டு இருக்கே தவிர பெண்களுக்கு யாரும் சுதந்திரம் கொடுக்கறது கிடையாது. யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. உண்மையில சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையே மாயை தான். யாருமே சுதந்திரமானவர்கள் கிடையாது. நம்ம சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்குது, நாம் அனைவரும் பகவானுடைய அம்சங்கள், பகவானுடைய சேவகர்கள், பகவானுக்கு சேவை பண்ணணும். நான் எப்போ சுதந்திரமாக நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அங்குதான் மாயை ஆரம்பிக்குது. சோ என்ன பண்ற, மனைவி கணவனுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறார், கணவன் குருவுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறார், குரு கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறார். அவ்வளவுதான். இப்படி என்ன பண்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றோம், சேவை பண்ணிட்டு. இந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது பெண்களுக்கே உண்டான ஒரு குணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வியாசதேவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு, கலி சாதுகு, ஸ்திரீ சாதுகு, சூத்ர சாதுகு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ரொம்ப உயர்ந்த விஷயம் என்னன்னா கலியுகம் தான். இருக்கிறது நல்ல வர்ணம் என்ன அப்படின்னா சூத்ர வர்ணம் தான். இருக்கிற நல்ல ஜென்மம் என்ன அப்படின்னா பெண் ஜென்மம் தான், ஸ்திரீ ஜென்மம் தான் சொல்லி சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா கலியுகத்துல ரொம்ப எளிமையாக பகவான் அடைய முடியும்.
வெறும் நாம சங்கீர்த்தனத்தினால. சூத்திரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இயற்கையாவே ரொம்ப பணிவு அப்படின்ற குணம் இருக்கும், சேவ மனப்பான்மை அப்படின்ற குணம் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ண முடியும், அந்த சேவ மனப்பான்மையினால சேவை பண்ணி பகவான் அடைய முடியும். இதுதான் ஒரு வைஷ்ணவனுக்கு உண்டான குணமா இருக்கணும். தன்னை என்னைக்கும் எல்லாருக்கும் சேவகான்னு நினைச்சுக்கிற அப்படிங்கிறத ஒரு வைஷ்ணவனுடைய குணம். அதனால அந்த சூத்திர குணம் அப்படிங்கிறது வைஷ்ணவனுக்கு உகந்த குணம். அதே பெண்ணுடைய குணம், பெண்ணுடைய குணம் எப்படி இருக்குன்னா என்னைக்குமே ரொம்ப இலகிய மனமுடையவர்களா இருப்பாங்க, ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. பக்தி விஷயத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பெண்கள் தான் அதிகம் வந்து கேட்பாங்க. ஸ்ரீல பிரபாபாதர் தான் சொல்லுவார், ஏதாவது உபன்யாசம் நடந்துச்சு என்ன பண்ணுவாங்க, பெண்கள் தான் அதிக சமயமா அதிக அளவுல வந்து கூடுவாங்க. ஆண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அகங்காரம் அதிகம், நம்ம போய் உட்காரணுமா இதுக்கு அவன் சொல்லிட்டு அப்படியே வருவாங்க, அப்படியே சுத்தி சுத்தி பார்ப்பாங்க, இங்க நிப்பாங்க அங்க நிப்பாங்க, அப்புறம் வீட்டுல இருந்து கூட்டு போயிடுவாங்க, சரி போலான்னு சொல்லி கூட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப இலகிய சுபாவம் இருக்கு. ஒரு விஷயம் சொன்னா என்ன பண்ண உடனே ஏத்துப்பாங்க. ஆம்பளைங்களும் யோசிப்பாங்க, இது நடக்குமா நடக்காதா, இருக்குமா இருக்காதா, செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பாங்க. சோ அப்படி யோசிக்கக்கூடியவர்களுக்கு கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார். பார்க்கலாம் உயர்ந்த பக்தர்கள் யார் இருக்காங்க, கோபியர்கள் இருக்காங்க. ஏன்னா கோபியர்களுக்கு அப்படி ஒரு இலகிய மனம் இருந்துச்சு. சொல்லவே பட கிருஷ்ணர் தன்னையே கொடுத்துட்டாரு. ஏன் காரணம் என்னது, அந்த இலகிய குணம் அப்படிங்கிறது. அந்த இலகிய குணத்தை அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது. அதனால சில பிரபா இந்த பக்தி இயக்கத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தார். குறிப்பா இது வந்து பெண்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு அவங்க சரியா இருந்துட்டாங்க, பெண்கள் வந்து நல்ல பக்தர்களா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சந்ததிகள், அவங்களுடைய பசங்க எப்படி இருப்பாங்க, நல்ல பக்தர்களா வர முடியும். அவங்க குடும்பத்துல எல்லாமே நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா வீட்டுல வந்து பெண் அப்படிங்கிறவங்க வந்து சிரமப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு என்னைக்கும் நல்லா இருக்க போறது கிடையாது. அதே பெண் வந்து நல்லா பக்தனா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அவங்க சரி கட்டி கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு. அது வந்து அந்த விஷயம் ஆண்களுக்கு கிடையாது. அதனால பெண்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கு. சின்ன வயசுல மகளாகவும், அதுக்கப்புறம் அம்மாவாகவும், மனைவியாகவும், அம்மாவாகவும், அதுக்கப்புறம் வயசான பின்னாடி விடுறது கிடையாது. வயசான பின்னாடி அவங்கள பாட்டியா, இங்க இருந்து அமெரிக்காக்கே போனோம் இவங்களை மட்டும் கூட்டு போவாங்க, பாட்டியை மட்டும் கூட்டு போவாங்க. ஏன், பிரசவம் பார்த்த பின்னாடி அங்க குழந்தைய பார்த்துக்காரு, யாரும் அப்பாவெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவரு போனாங்க சும்மா கதை பேசிட்டு இருப்பார், அவரை கூட்டு போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பொண்ணை கூட்டு போனா வயசான கிழவியை கூட்டு போனா பண்ணாங்க, அந்த அம்மாவாது அங்க போயிட்டு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, குழந்தைய பார்த்துருப்பாங்க. சோ அவங்க பிறந்ததுல இருந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது, ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. சோ அது அவங்களுடைய குணம் அப்படிங்கிறதே இருக்கு. இந்த குணத்தை அவங்க என்ன பண்ணணும், கிருஷ்ணர் கிட்ட திருப்பிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சேவை பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. லக்ஷ்மி தேவி அதான் சொல்றாங்க. லக்ஷ்மி தேவி வந்து 3ஆம் ஸ்கந்தத்துல படிக்கும்போது அதுல சொல்றாங்க, எந்த ஒரு பெண்ணும் பகவானை பார்த்த பின்னாடி வேற எந்த ஒரு ஆண்மகனையும் விரும்ப மாட்டான். ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருக்கா, எனக்கு இந்த கணவன் எல்லாம் பண்ண போறான், எனக்கு இந்த கணவன் எல்லாம் செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். உண்மையில உண்மையான கணவன், உண்மையான புருஷன் யாருன்னா பகவான் மட்டும்தான். சோ அவருக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சு, அவரை விட நம்ம யாருக்கு சேவை பண்ண முடியும், அப்படிப்பட்ட உத்தமமான புருஷனை காட்டி நமக்கு வேற யார் புருஷன் கிடைக்க முடியும் சொல்லிட்டு அந்த சொல்றாங்க, லட்சுமி தேவி சொல்றாங்க. சோ அப்படி நம்முடைய உண்மையான கணவன் கிருஷ்ணர் தான். அப்படி இருந்தாலும் நமக்கு இந்த உலகத்துல ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்காரு கிருஷ்ணர். குழந்தையாக, அதாவது மகளாகவும், இல்ல மனைவியாகவும், இல்ல வந்து ஒரு தாயாகவும், பாட்டியாகவும் நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்காரு. சோ என்ன பண்ணலாம், நம்ம அந்த பொறுப்புகள்ல இருந்துகிட்டு நம்மளால எந்த அளவுக்கு அந்த பொறுப்பை ரொம்ப சிறப்பா செய்ய முடியும், அந்த பொறுப்புல இருந்துகிட்டு, ஆனா மனசு வந்து கிருஷ்ணர் கிட்ட இருக்கணும். சோ அதான் நம்ம பக்தியில உயர்ந்த ஸ்தானா பாக்குறோம். பகவத்கீதை படிக்கும் போது சன்னிஷ்ட, பரிநிஷ்டித, நிரபேட்ச பக்தர்கள் அப்படின்னு 3 விதமான பக்தர்களை பத்தி பலதேவ தேவோஷன் சொல்றாங்க. அதுல சொல்லக்கூடிய பக்தர்ல சன்னிஷ்டித பக்தன்னா ரொம்ப ஆரம்ப நிலை பக்தன். ஆரம்ப நிலை பக்தனா எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு ஏதோ ஏதோ பக்தி பண்ணிட்டு இருக்கான், இது சன்னிஷ்டித பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பரிநிஷ்டித பக்தன் அப்படின்னா அவன் ரொம்ப நிஷ்டையோட செய்யறான் பக்தியை. எப்படிப்பட்ட பக்தி பண்றான் அப்படின்னா தன்னுடைய பௌதீகமான காரியங்களையும் பண்றான், ஆன்மீக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆன்மீக காரியங்களுக்கு பிரைமரியான டைம் கொடுக்குறான். ஆன்மீக காரியங்களை செஞ்சு செஞ்சு முடிச்ச பிறகு என்ன பண்றான், அதுக்கப்புறம் பௌதிக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிநிஷ்டித பக்தன் சொல்லி சொல்றோம். சோ அப்படிப்பட்ட பக்தனுடைய நிலைமைக்கு தான் வந்தான். இப்ப நம்ம எல்லாரும் கிரகஸ்தர்களா இருக்கும். சோ நம்ம எல்லாம் நிரபேட்ச பக்தர்களா இருக்க முடியாது. நிரபேட்ச பக்தர்கள் அப்படின்னா அவங்க வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணலாம், முழுமையா கிருஷ்ணன்கிட்டே போயிடலாம். நம்ம எல்லாரும் அப்படி போக முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, குழந்தைகள் இருக்காங்க, கடமை இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த 2ஆம் நிலை பக்தர்களா தான் இருக்க முடியும். சன்னிஷ்டித, பரிநிஷ்டித பக்தனா இருக்கும். பரிநிஷ்டித பக்தன் அப்படின்னா பக்தி சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கையில. அது போக என்ன பண்றோம், நம்ம நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறோம். சோ அப்படி நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பக்தியை விட்டுறக்கூடாது குடும்பத்துக்காக,
அதே போல குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு பக்தியும் விட்டுறக்கூடாது. பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த பிறகு இந்த குடும்பம் கிடைச்சிருக்கு, அடுத்த பிறகு எந்த குடும்பம் கிடைக்குன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த பிறகு நமக்கு எந்த குடும்பம் இருக்கும், குடும்பம் மாறிட்டே இருக்கும். ஆத்மா மாறப்படுறது, ஆத்மாவுக்கும் பகவானுக்குள்ள உறவு முறை மாறப்படுறது கிடையாது. அதனால பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு இங்கு ஒழியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த உறவை நம்ம ஒழிக்காம என்னைக்கும் மறந்து போயிடாம பகவானுடைய சேவை இன்னைக்கு இருந்துட்டே இருக்கணும். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, வயதானவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பகவானுடைய சேவையில் இருக்கணும். இது முதல் தரமான தர்மம். இரண்டாம் தர்மம், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட தர்மத்தை நாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அந்த தர்மத்தை செஞ்சுட்டு இருக்கோம். இது இரண்டாவது விஷயம். இது ரெண்டும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கும். இது மற்றவங்களுக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கும், சமுதாயத்துக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் சொல்றார். அது போல இன்னைக்கு